அர்த்தமுள்ள இந்த மதம் 9ஆம் பாகத்தில் எழுதுறாரு சார். எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க, படிச்சவங்களுக்கு, இதை படிக்காதவங்களும் சொல்றேன். எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறேன். எனவே நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அறிவுரை சொல்ல எனக்கு அருகதை உண்டு. யார் சார் எழுதுவா? சரி, கவிஞரே இப்படி சொல்லிட்டாரு, நாம கொஞ்சம் ஒழுங்கா இருப்போம் இல்லையா? ஒண்ணும் இல்லை சார், பெரிய பெரிய விஷயம். நான் முன்னுரையை முடிச்சிடுறேன், ரொம்ப பெருசா போக வேணாம். நிறைய சொத்து கிடைச்சிட்டாலும் ஆடாத சார். ஆட்டோக்காரன் தான் சார், என் சகோதரன் ஆட்டோக்காரன், யாராவது வந்து கைத்தட்டுங்க சார். ஆட்டோக்காரன் வந்து எனக்கு உண்மை பிடிக்கும் சார். பின்னால வாசகம் எழுதி வைப்பாங்க சார், பின்னால வாசகம் எழுதி வைப்பாங்க சார். என்னமோ எழுதுவான் சார், புதுசு புதுசா எழுதுவான். அதுல ஒருத்தர் எழுதி வச்சிருந்தாருன்னா, வறுமை வந்தால் வாடாதே, வசதி வந்தால் ஆடாதே. நான் பின்னாலே போனோம் சார், பின்னாலே போனோம். அந்த ஆட்டோ படிச்சு ஃபுல்லா, ஓ வறுமை வந்தால் வாடாதே, வசதி வந்தால் ஆடாதே. அருமையா இருக்கு. கண்ணதாசன் இப்ப எழுதிட்டா சார். அதை கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். என்ன சார் இது? கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். என்ன சார் அவர் தத்துவம்? கடல் அளவு கிடைச்சா ஆடாத, கையளவே கிடைச்சா வாடாத. ஆண்டவன் என்ன கொடுக்குறானோ அதை வச்சுட்டு சந்தோஷமா இருக்க பழகிக்கும். இதை விட தத்துவம் வேற யார் சார் சொல்ல முடியும்?